வணக்கம், இது அபிஸ் சேனல். காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்களுடைய காணொலிகள் பிடித்திருந்தால் நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப்பாக நீங்கள் சேர்ந்துக்கலாம். அதுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் ஜாயின் கொடுத்து உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தால் சேர்ந்துக்கலாம். மாதம் 29 ரூபாய் சார்ஜ் செய்யப்படும். அதுக்கு உங்களுக்கு மாதம் நம்ம வேல்யூவேஷன் பண்ணுற 30 எக்ஸல் ஷீட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு நாளைக்கு ₹1 செலவாகிற மாதிரி தான் அர்த்தம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் இணைஞ்சிக்கலாம். வாங்க இப்போ காணொலிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, screener.in வெப்சைட்டில் நாம் எப்படி query எழுதி நமக்கு தேவையான தகவல்களை எடுத்துக்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி காணொலியில் பார்க்க போகிறோம். எதற்கு முதல்ல ஸ்க்ரீனர் வெப்சைட், அதற்கு முன்னாடி இது ஸ்க்ரீனர் வெப்சைட்டினுடைய விளம்பரம் இல்லை. ஸோ நான் ஸ்க்ரீனர் வெப்சைட் நிறைய பயன்படுத்தி அது ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால நான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் போட்ட வீடியோ தான் இது. ஸ்க்ரீனர் வெப்சைட்டினுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி காலத்தில் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பஃபட் அவர்கள்லாம் முதல்ல கிரஹாம் பஃபட் அவங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக எது இருந்திருக்கும், அவங்கன்னு இல்லாமல் எல்லா இன்வெஸ்டர்ஸுக்குமே என்ன பிரச்சனை இருந்திருக்கும் அப்படின்னா, எந்த ஸ்டாக்குன்னு சூஸ் பண்ணுறது. கேள்விப்படுற ஸ்டாக்கை தாண்டி கேள்விப்படாத எத்தனையோ பங்குகள் லிஸ்ட்டாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி கண்டடைவது. அதுலேயும் நல்ல ஸ்டாக்ஸ் இருக்கும், ஆனால் அதனுடைய ஆட்ரிபியூட்ஸ், அதனுடைய ஃபீச்சர்ஸ், அதனுடைய ஃபைனான்ஷியல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, அவங்க ஒவ்வொரு கம்பெனியினுடைய ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃப்ரீ ரிப்போர்ட் வாங்கி அதை பூரா கோத்ரூ பண்ணி இதெல்லாம் செய்ய வேண்டியது. அப்படி இல்லாமல் கிரகாம்லாம் புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பார், சில சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும், சில மேகசின்ஸ் மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன்ஸுக்கு அந்த வருஷம் நமக்கு தீபாவளி மலர் கொடுக்குற மாதிரி அவங்க எந்தெந்த ஸ்டாக்ஸில் என்னென்ன மாதிரி இருக்குது, நல்ல ஸ்டாக்ஸ் என்ன, அதிகமான ஃபீச்சர்ஸோடு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுப்பாங்க. அதிலிருந்தும் பேப்பர்லேயோ இதுலேயோ நோட் பண்ணி அதுலேருந்து குறித்து எடுத்து அப்படி தான் அவங்க பண்ணியிருக்க முடியும். பட் இன்றைக்கி நம்மளுடைய டிஜிட்டல் ஏரா, இன்டர்நெட் ஏரானால என்ன அட்வான்டேஜ் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஸ்க்ரீனர் மாதிரி வெப்சைட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, ஹோல் டேட்டா, அந்த ஃபைனான்ஷியல் டேட்டா, டெக்னிக்கல் டேட்டா, ஃபண்டமெண்டல்ஸ் டேட்டா, ரேஷியோஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சு நமக்கு ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறாங்க. நம்ம போய் தேடி ரேஷியோஸை டக்குன்னு பார்த்துக்கலாம். அதற்கும் தாண்டி ஒரு குறிப்பிட்ட க்ரைட்டீரியா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.5 கீழே இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் நான் பார்க்கணும்னு சொன்னால், முன்னாடி காலத்தில் நீங்கள் அந்த எடுத்து அது அப்புறம் நீங்கள் டிவைட் பண்ணி அது எல்லாத்தையும் எடுத்து வச்சு அப்படியே அவங்க டைரக்டாக கொடுத்துருந்தாலும் எதெல்லாம் 0.5 கீழே இருக்குது நீங்கள் குறித்து வச்சு அதுக்கப்புறமா அனலைஸ் பண்ணணும். ஃபில்டர் இந்த மாதிரி ஸ்க்ரீனர் மாதிரி டேட்டா பேஸஸில் இல்லை அந்த மாதிரி வெப்சைட்டில் என்ன அட்வான்டேஜ்னா, ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் போய் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ <0.5 அடிச்சிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் டக்குன்னு ஒரு எக்ஸலுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்படியே அதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம், வேறு என்ன ரேஷியோஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுடைய நேரத்தை ரொம்ப கம்மி பண்ணி நம்மளுடைய அனாலிசிஸ்க்கு நிறைய நேரம் கொடுக்கக்கூடிய ஹெல்ப் இந்த மாதிரி வெப்சைட்ஸ் பண்ணுது. அதுக்கு முதல்ல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அதாவது இந்த அக்கௌண்ட் ஃப்ரீ தான். இப்போ நான் ஏற்கனவே லாகின் பண்ணியிருக்கிறதுனால அது அக்கௌண்ட் லாக் அவுட்னு காமிக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது கிரியேட் நியூ அக்கௌண்ட்டுன்னு காமிக்கும். அதில் உங்களுடைய கூகுள் ஜிமெயில் ஐடி மூலமாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி ஐடி கொடுத்தும் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நம்ம பார்க்க போகிற அந்த query எழுதுறதுக்கு எந்த விதமான இவங்க சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்தும் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. ஆனால் நாம் பார்க்க போகிற விஷயத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் தேவையில்லை, ஃப்ரீயான அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணோன்னா உங்களுடைய இது எப்படி இருக்கும் அக்கௌண்ட்டு அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது. அதில் வாட்ச் லிஸ்ட் பார்த்துக்கலாம், ஃபீடு, ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இருக்குல்ல. அதில் ஸ்க்ரீன்ஸ் தான் நம்ம இன்றைக்கி தேவைப்படக்கூடிய விஷயம். இந்த ஸ்க்ரீன்ஸில் போயிட்டு இப்போ நம்ம கஸ்டம் ஸ்க்ரீன்ஸ் இங்கே கீழே நான் ஏற்கனவே சில ஸ்க்ரீன்ஸ் உருவாக்கி வச்சுருக்கேன் எனக்காக. மேஜிக் ஃபார்முலா இந்தியா அப்படின்னு ஒரு இது, அபிஸ் சேனல், கிரஹாம் ஸ்டாக் பிக்ஸ், இபிவி, இந்த மாதிரி நிறைய ஸ்க்ரீன்ஸ் நான் உருவாக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு புதுசாக ஸ்க்ரீன் எழுதணும் அப்படின்னு சொன்னால் மேலே கிரியேட் நியூ ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் போய்ட்டு இப்போ நீங்கள் என்ன எழுதணும் இந்த ஆப்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு எனக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கு இல்லையா, அது ஒரு மார்க்கெட் கேப் 5,000 கோடிக்கு மேலே இருக்கிற நிறுவனங்கள் வேணும் அப்படின்னா நான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அடித்தேன் அப்படின்னு சொன்னால் இப்படி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே கிரேட்டர் தேன் சிம்பிள் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிரேட்டர் தேன் சிம்பிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே நம்பர். நான் மொபைலில் இந்த பக்கமாக ஓரியன்டேஷன் வேறையாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. 5,000 அடித்தேன் அப்படின்னு வைங்களேன். ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 5,000 அப்படின்னு இருக்குது. இதை நீங்கள் கீழே போயிட்டு ரன் query அப்படின்னு இருக்கும். ஸோ இது கீழே நீங்கள் அடித்தது என்ன செய்யும் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுங்கிற ஃபீல்டு அவங்க இதில் எப்படி இருக்குன்னா, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆஃப் த கம்பெனி அட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், வேல்யூ இன் க்ரோஸ், அது ரொம்ப முக்கியம் இல்லையா. 5,000 கோடி அப்படின்னா நீங்கள் 5,000 கோடி நீங்கள் அடிக்க தேவையில்லை. 5,000 இப்போ நான் 50,000 அடிச்சிருக்கேன். 5,000க்கு பதிலாக 50,000 கோடிக்கு மேலே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மட்டும் இந்த query தரும். இப்போ ரன் query அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதனுடைய ரிசல்ட்ஸ் இது காமிக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நெஸ்லே இந்தியா, லைஃப் இன்சூரன்ஸ், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், இது மாதிரி இத்தனை நிறுவனங்கள் 50,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் கேப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபீல்டில் தட்டினீங்கனாலே கீழிருந்து மேலிருந்து கீழ் இப்போ அதாவது டிசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்படி இருக்குது. இது சிம்பிளான query இல்லை. இந்த query இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் பண்ணலாம்.
எப்படி காம்ப்ளெக்ஸ் பண்ணலாம்? மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 50,000 கோடி இருக்குது. அதை தாண்டி அவங்களுடைய வருமானம், இப்போ நான் ஆண்ட் அடிச்சிருக்கேன் இல்லை, அந்த ஆண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் க்ரோத் வந்துட்டு 30% மேலே அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்படின்னா நான் ப்ராஃபிட் க்ரோத் அப்படின்னு அடிக்கிறேன். ப்ராஃபிட் க்ரோத் வந்து கிரேட்டர் தேன் 30%ன்னு வச்சுக்கோமே. ஸோ அது வந்துட்டு எப்படி இருக்குன்னா பர்சன்டேஜில் இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக 30 அடிக்கலாம். அந்த ப்ராஃபிட் க்ரோத்துமே எப்படி இருக்குன்னு அவங்க காமிச்சிருப்பாங்க. இப்போ ப்ராஃபிட் க்ரோத்தை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, கீழே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் க்ரோத்து டிடிஎம் ப்ராஃபிட் க்ரோத்னா என்னென்னா ட்ரைலிங் 12 months, கடந்த 4 குவார்ட்டர்ஸ்க்கு உண்டான ப்ராஃபிட்டு. அதுக்கு முன்னாடி இந்த 4 குவார்ட்டர்லேருந்து எப்படி கூடியிருக்கிறது, அதுவும் பர்சன்டேஜில் இருக்குன்னா நீங்கள் 0.3லாம் அடிக்க தேவையில்லை, 30 அடிக்கலாம். ஸோ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிரேட்டர் தேன் 50,000 crores அண்ட் ப்ராஃபிட் க்ரோத் கிரேட்டர் தேன் 30%. அதை நான் திரும்ப ரன் பண்ணுறேன். இப்படி ரன் பண்ணேன்னா இன்னும் உங்களுக்கு ஃபில்டர் ஆகுது இல்லையா. முன்னாடி பார்த்தது வெறும் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளோ இருந்தது, 50,000 கோடிக்கு மேலே உள்ள மட்டும், அதையும் ஃபில்டர் பண்ணால் 42 ரிசல்ட் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதுலேயும் நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். இதுலேயும் வந்துட்டு என்னென்ன ஃபீல்ட்ஸ் வேணுமோ அதை ஏற்றபடி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி சார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து முக்கியமான விஷயம் இதில், இப்போ இது வந்து ஒரு queryனுடைய சிம்பிள் ஃபார்ம்லேயே இன்னும் எவ்வளவு காலம்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ண முடியும். அடுத்தது உங்களுக்கு என்னென்ன காலம்லாம் வேணும். இப்போ எடிட் காலம்ஸ்னு கொடுத்துருக்கேன். என்னுடைய ரிசல்ட்டில் வந்து கரண்ட் ப்ரைஸ் வருது, ப்ரைஸ் டு earnings வருது, டெப்ட் வந்திருக்கு, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்திருக்கு. ஆஃப்கோர்ஸ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து நம்முடைய queryலே இருந்ததுனால அதுவும் வந்திருக்கு. அக்வைரர் மல்டிபிள், பாலாஜி இன்ட்ரென்சிக் வேல்யூன்னு இருக்குது இல்லையா. இந்த ரெண்டும் நான் எனக்காக உருவாக்கி கொண்ட ஃபீல்ட்ஸ். நீங்களே வந்துட்டு ஃபீல்ட்ஸ் உருவாக்க முடியும். இப்போ இந்த ஃபில்டர் ரேஷியோஸில் போய்ட்டு நீங்களாவே ஒரு கஸ்டம் ரேஷியோஸ்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. அந்த ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு வேண்டிய இப்போ உங்களுக்கு வந்துட்டு கிரியேட் நியூ ரேஷியோன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் கிரியேட் நியூ ரேஷியோன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த ஃபீல்ட்ஸை வச்சு, இப்போ இது வந்து என்னுடைய நியூ ரேஷியோ, நான் இது அக்வைர் மல்டிபிள்னு எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு யூனிட் எதுவும் இல்லை. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் மைனஸ் கேஷ் ஈக்குவலன்ஸ் ப்ளஸ் டெப்ட் டிவைடட் பை ஆவரேஜ் earnings பிஃபோர் இன்கம் டேக்ஸ் ஃபார் த 5 years அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபீல்டு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபீல்டை நான் என்னுடைய queryல யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் யாராவது இந்த query இந்த ஃபீல்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ண முடியாது. என்னுடைய இதில் மட்டும்தான், என்னுடைய அக்கௌண்ட்டில் மட்டும்தான் இருக்கும். நம்மளுடைய சொந்த பயன்பாட்டுக்காக இது அப்படி இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு விஷயம். அடுத்து இந்த காலம்ஸை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு எனக்கு உண்டான புது ரேஷியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லாமல் இப்போ இங்கே இருக்கிற காலத்தில் எதையா ஒன்று தூக்கணும்னு வச்சிங்களேன், ப்ரைஸ் டு earning ரேஷியோ, அதை அந்த 0 அந்த எக்ஸ் மார்க்கை டச் பண்ணிங்கன்னா அது போயிடும். இப்போ நான் வந்துட்டு அதே மாதிரி இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி எனக்கு வேண்டாம்னு இருந்துச்சுன்னா போய்டும். இப்போ கேன்சல் கொடுத்துட்டேன்னா இருக்கும். நான் சொன்னேன் என்னென்னா, அது நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண காலம்ஸ். இதில் என்ன அட்வான்டேஜ்னா, நமக்கு தேவையில்லாத பல காலம் இங்கே வரும். அதில் எதெல்லாம் நமக்கு வேணுமோ அதை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு சிம்பிளாக அதை அப்படியே காப்பி பண்ணி எக்ஸல் ஷீட்டில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் எப்படி ஒரு query எழுதி, இதை எதற்காக பயன்படும்னா, பல்லாயிரக்கணக்கான ஸ்டாக்ஸ் இருக்கும்பொழுது அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த வசதியை பயன்படுத்திக்கிட்டோம்னா நமக்கு வந்துட்டு இன்னும் நம்மளுடைய தேடுதல், நிறைய ஸ்டாக்ஸ் பார்க்குறதுக்கு வேலை நம்மளுடைய நேரத்தை வந்து இது மிச்சப்படுத்தும். எங்களுடைய காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். 29 ரூபாய்க்கு நம்மக்கிட்ட ஒரு சேனல் மெம்பர்ஷிப் இருக்குது. ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து சேர்ந்துக்கலாம். அந்த 29 ரூபாய்க்கு உங்களுக்கு மாதம் 30 ஷீட் வரைக்கும் நம்ம போடுற அந்த கேல்குலேஷன் ஷீட்ஸ் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.